ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத பூமி சோலையாக்கி சாதனை படைத்த மாமனிதர். யார் அந்த மனிதர்? மிஞ்சி போனால் அந்த சிறுவனுக்கு 10 வயது தான் இருக்கும். சுற்றிலும் மலைகள். அவன் நின்றிருந்தது புல் பூண்டு கூட முளைத்திராத கட்டான் தரை. அப்படி கூட சொல்ல முடியாது. அவன் நின்று கொண்டிருந்தது கூட பாறையிலான தரைதான். அவன் எதிரே செம்பு உருக்காலை ஒன்று இருக்கு. இந்த ஆலையிலிருந்து தான் கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது. அது இந்த பகுதியே நாசமாயிருச்சு அப்படின்னு அவனுடைய அப்பா சொன்னது அந்த பையனுக்கு ஞாபகம் வருது. உண்மைதான். அந்த பகுதியே லேசா புகைமூட்டம் போட்டது மாதிரி இருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மரங்கள் இல்ல, செடிகள் இல்ல, விலங்குகள் இல்ல, பறவைகள் இல்ல, புதர்கள் கூட இல்ல, புல் கூட இல்ல. சூழலே மாசுபட்டு கிடக்கும் இந்த இடத்திற்கு பறவைகளும் விலங்குகளும் எப்படி வரும்? ஆனா அந்த சிறுவன் தனக்குள்ளே சொல்லிக்கிறான், இந்த இடத்திற்கு ஒரு நாள் நான் உயிர் கொடுப்பேன் அப்படின்னு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவில் பால் ரோஹிச் அப்படிங்கிற ஒரு மனிதரோட மாபெரும் வெற்றி கதையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த சிறுவனின் பெயர் பால் ரோஹிச். அது அமெரிக்காவில் இருக்கும் ஊட்டா என்கிற பகுதி. அவனுக்கு எதிரே இருந்த உருக்காலையின் பெயர் கென்னிகாட் ஊட்டா காப்பர். ஏதோ ஒன்றை திட்டமிடுவதும் அதை காலப்போக்கில் கைவிட்டு விடுவதும் மனிதர்களின் இயல்பு. சிலர் மட்டும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு அதற்காக காலம் முழுக்க முயற்சி கொண்டே இருப்பார்கள். அந்த முயற்சி அவர்களை வெற்றியை நோக்கி நகர்த்திவிடும். பால் ரோஹிச் அந்த ரகம். வீட்டுக்கு வந்ததும் அப்பா கிட்ட போய், பால் ரோஹிச், அப்பா, இன்னைக்கு நான் அந்த உருக்கால பக்கமா போயிருந்தேன். அங்க மரம், செடி, கொடி எதுவுமே இல்லையே. ரொம்ப நாளா இப்படிதான் அந்த இடம் இருந்துச்சாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லடா கண்ணு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடமும் பச்சை பசேல்னு தான் இருந்துச்சு. நானே பெரிய பெரிய மரத்தெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த ஃபேக்டரி வந்ததுக்கு கூட கொஞ்ச நாள் இப்படியே போகுது. அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் வளர்ந்திருக்காரு. சில விஷயங்களை கற்று தேர்ந்திருக்காரு. அன்னைக்கு என்னவோ கொஞ்சம் தைரியம் வந்திருந்தது. நேரா அந்த செம்பு உருக்காலைக்கு போறாரு. வாசல்ல இருந்த செக்யூரிட்டிக்கு வணக்கம் சொல்றாரு. யாருப்பா நீ அப்படின்னு அந்த செக்யூரிட்டி கேட்க, சார், நான் இன்னைக்கு சார், எனக்கு இந்த ஃபேக்டரி இன்சார்ஜை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு அப்படின்னு செக்யூரிட்டி கேட்கும்போது, இல்லை, ஒரு விஷயம் நான் அதை பேசணும் அப்படின்னு பால் சொல்றாரு. அதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த செக்யூரிட்டி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா போன ஒருத்தர் பால் ரோஹிச்சை பார்க்கறாரு. இந்த சிறுவனுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. பார்க்கறதுக்கு அவரு ஒரு உயர் அதிகாரி மாதிரி இருக்காரு. அங்க வராரு. உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு பால் பார்த்து கேட்கிறாரு. இந்த பகுதியில மரம் வளர்க்குற ஐடியா ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பால் கேட்குறாரு. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு அந்த மேனேஜர் சொன்ன உடனே, நான் வேணும்னா அதற்கான முயற்சியை எடுக்கலாமா அப்படின்னு பால் கேட்குறாரு. அந்த மேனேஜர் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அதிகாரி அங்கேருந்து போயிடுறாரு. வேகமா சாத்தப்பட்ட ஆலையின் கதவுகளை திகைப்போடு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காரு பால் ரோஹிச். அன்னைக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது. இந்த வயசுல இப்படி போய் கேட்டா யாரும் செடிகளை வளர்க்க அனுமதி தரமாட்டாங்க. இன்னும் நாம வளரணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இயற்கையை பற்றி அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காகவே கல்லூரியில் சேர்ந்தபோது தாவரவியல் பாடத்தை விருப்பமாக தேர்ந்தெடுத்து பால் ரோஹிச் படிக்கிறாரு. கல்லூரியில நட்பாக சில பேருக்கு சில பேராசிரியர்கள் கிடைக்கிறது உண்டு. அப்படி பேராசிரியர் பால் ரோஹிச்சுக்கும் கிடைக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு நாள் மனம் திறந்து தன்னோட கனவை சொல்றார் பால். செம்பு உருக்காலை இருந்த இடத்தையும் அங்கே பூத்து குலுங்கின சோலை ஒன்றையும் உருவாக்க நினைக்கும் தன்னோட கனவை பத்தி சொல்றாரு. ஊட்டால இருக்கே அந்த ஃபேக்டரியா அப்படின்னு அந்த பேராசிரியர் கேட்கிறாரு. ஆமா சார் அப்படின்னு பால் ரோஹித் சொல்ல உடனே, சான்ஸே இல்லை, அங்க விதை போடுறதால உன் வாழ்க்கை தான் வீணாகும், அங்க சின்ன செடி கூட முளைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாரு அந்த பேராசிரியர். மறுபடியும் கொஞ்ச காலம் அப்படியே போகுது. பால் தன்னோட படிப்பை முடிக்கிறாரு. வேலைக்கு போறாரு.
அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்றாரு. குழந்தைகளும் அவருக்கு பிறக்குது. ஆனா, அவரோட கனவ மட்டும் அவர் விடவே இல்ல. எதற்கு பயப்பட வேண்டும்? யாருக்கு பயப்பட வேண்டும்? நாம் என்ன குற்றம் செய்ய போகிறோம்? அப்படின்னு செடி நடுவதும், விதை தூவுவதும் ஒரு குற்றமா? இதற்கு யாரிடம் அனுமதி பெற வேண்டும்? அப்படின்னு இந்த யோசனையிலே அவர் ஒரு இரவு யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்த நாளு திடீர்னு கிளம்பி போறாரு. செம்பு உருக்காலையில் யாரிடமும் போய் அவர் நிக்கல. ரகசியமா விதைகள தூவ ஆரம்பிக்கிறாரு. சில செடிகளையும் நட்டாரு. ஸ்டார்ட்டிங்ல பால் அவர்களுக்கு நம்பிக்கை சுத்தமா போற அளவுக்கு அத்தன இடர்பாடுகள் வருது. இவர் விதை தூவுறத ஆலையில இருக்கவங்க யாராவது பார்த்துட்டா என்ன செய்றது? அதுக்கப்புறம் அந்த பகுதிக்குள்ளேயே அவர விடமாட்டாங்களே! அதுக்காகவே நைட்ல போய் அந்த வேலைய செய்றாரு பால். 6லிருந்து 7 மணி நேரம் விதைக்கிறாரு, நட்டாரு. அடுத்த வாரம் வராரு. அதே வேலையே செய்றாரு. ஆனா, அவர் நெனச்சது மாதிரி நடக்கல. ஒரு செடி கூட அன்னைக்கு முளைக்கவே இல்ல. அந்த பக்கமா போன ஆட்டு மந்தைகள் செடிகள நாசம் செஞ்சிருந்தது. மழை, புயல், காற்றில் நட்டு வச்சிருந்த செடிகள் எல்லாமே வேஸ்ட்டா போயிடுச்சு. மழை, புயல், காற்றில் நட்டு வச்சிருந்த பல செடிகள துவம்சமாக்கிருச்சு. சுட்டெரிக்கும் வெயில் சில விதைகள காவு வாங்கிடுச்சு. காட்டு முயல்கள் வேற குழி தோண்டி விதைகள சிதைச்சு விட்டுருச்சு. ஆனா, அசராம தன்னோட பணிய தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாரு பால். கிட்டத்தட்ட 15 வருடங்கள் இதே வேலைய செய்றாரு. பாறைகள உடைக்கிறதுல அவருடைய பல சுத்தியல்கள் உடைஞ்சே போயிடுச்சு. ஒரு நாள் எதேர்ச்சையா ஒரு வளைஞ்ச கம்பிய பாறைக்குள்ள வச்சு பார்த்தபோது, பாறை 6 இன்ச் அளவு தான் இருக்கிறத அவரு கண்டுபிடிக்கிறாரு. அத ஒரு பெரிய சுத்தியல்னால உடைச்சிட முடியும் அப்படிங்கிறத உணர்றாரு. வேலை அவருக்கு ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. பாறைய உடைச்சு விதைகள நட்டு வச்சாரு. பாறையை உடைத்து விதைகள நடுறாரு. செடிகள நடுறாரு. கொஞ்சம் நம்பிக்கை பிறக்குது. தன் வேலையை விடாமல் செய்ய ஆரம்பிக்கிறாரு பால். மெல்ல மெல்ல விதைகளும் செடிகளும் வேர் விட ஆரம்பிக்குது. அணில், கோபர் உள்ளிட்ட சில விலங்குகள் அந்த பகுதிக்கு வரத் தொடங்குது. அதுக்கப்புறமா முள்ளெலி, முயல் வந்தது. அவர் செடி வளர்க்கும் பணி மெல்ல மெல்ல வெளியில தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடம் சுற்றுச்சூழலால மாசுபட்டிருக்கு அப்படிங்கிறத ஊடகங்கள் சுட்டிக்காட்ட அரசு தரப்புல கேள்வி எழுப்பப்படுது. கெனிகட் ஊட்டா காப்பர் நிறுவனமும் கொஞ்சமும் கீழே இறங்கி வந்திருக்கு. அந்த பகுதியில செடிகளை வளர்க்க பால் ரோகிச்க்கு அனுமதி கொடுத்தது. 1973ல அந்த நிறுவனத்திலேயே வேலைக்கு சேர்றாரு பால். செடி கொடிகளை வளர்க்க அவருக்கு சாதனங்கள், ஆட்கள், பணம் எல்லாவற்றையுமே கொடுக்குது அந்த ஆலை நிர்வாகம். இப்போ 14,000 ஏக்கர் பரப்பில் விரைந்திருக்கும் அந்த நிலத்தில் மரங்களும் செடிகளும் வளர்ந்து நிற்கின்றன. காட்டு மான்கள் துள்ளித் திரிகின்றன. கழுகுகளும் வேறு சில பறவைகளும் பறந்து வந்து மரங்களில் இளைப்பாரி விட்டு செல்கின்றன. 2019ஆம் ஆண்டு அவர் இறக்கும் வரை அந்த பகுதியில் செடிகளையும் மரங்களையும் வளர்த்து கொண்டே இருந்தார். பத்திரிகை ஒன்றுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் பால் இதை ஆரம்பிக்கும் போது, நான் இறந்த பிறகு வளர்ந்து நிற்கிற செடிகளையும் மரங்களையும் யாராவது வந்து பார்ப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் உயிரோட இருக்கும்போதே இதெல்லாம் பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ரொம்பவே கண் கலங்கி பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. முயற்சி இல்லாமல் யாரும் வெற்றி பெறுவதில்லை. விடாமுயற்சி உடையவர்களுக்கு மட்டுமே வெற்றி கனி கிடைக்கிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு மோட்டிவேஷனலான தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.